வணக்கம் நண்பர்களே. காலையில ஃப்ரூட் பாக்ஸ் டெலிவரி முடிச்சுட்டு ரூம்ல நெறைய ட்ரெஸ் கிடந்துச்சு. அதெல்லாம் துவைச்சு போட்டு சாம்பார் வச்சிருந்தேன் இன்னைக்கு காலையிலேயே. சாப்பிட்டுட்டு ஆர்டர் ஓட்ட கிளம்புனேன். அதுக்கு முன்னாடியே மதுரை நண்பர் வந்து ஒரு வாரமா இங்கே தான் சொமேட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. அவர் ஆர்டர் ஓட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ரூமுக்கு வந்தாரு. சரி வாங்க ஒரு டீயை போடுவோம்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு அப்படியே லாகின் பண்ணி 2 நேரம் கிளம்பிட்டோம். அதெல்லாம் அப்படி இப்படி வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா தான் இருந்துச்சு. ரூம்ல இருந்து வரும்போதே மோர் கொண்டு வந்துட்டேன் இந்த வெயில் தாக்கத்தினால. அப்புறம் ஒரு 3 மணி போல ரூமுக்கிட்டே ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி கொண்டு வந்த சாப்பாடை ரூம்லயே கொண்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு ரூம்ல கொண்டாந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு உடனே கிளம்பிட்டேன் மறுபடியும். அப்புறம் மாலை பொழுது வந்துச்சு. மாலை பொழுதுனால நம்ம டீயை குடிக்கிறது வழக்கம். அப்புறம் இரவு பொழுது வந்துச்சு. ஆர்டர்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஆர்டர் எடுக்க போறேன். அங்க பார்த்தா பக்கோடா பாய்ஸ் சேனல் இருக்குல்ல, அந்த கடைக்கு போயிருந்தேன் எடுக்கிறதுக்கு. அடுத்தது சரியான காமெடி. ஒரு ஹோட்டலுக்கு போனேன். என்னன்னா ஒரு ஹோட்டல்ல ஒரு வடக்கு நண்பர் வந்து ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. அந்த அடுப்பு கோழி அவ்வளோ ரைஸ் கொட்டி கிடக்கு. கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 2-3 ரைஸ் பாக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இப்படியே நீ ரைஸ் போறன்னு மேல பாதி கீழே பாதி கொட்டிட்டு இருந்தீங்கன்னா உன் முதலாளி தலையில துண்டை தான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே ஓடிட்டே இருந்தேன். அப்படி ஜூஸ் குடிக்கவே இல்லை பகல்ல. சரின்னு ஒரு 7 மணி போல ஒரு பப்பாய ஜூஸ் வாங்கி குடிச்சேன். ஒரு 10 மணி போல 2 ஆர்டர் வந்துச்சு. சரின்னு 2 இதுல ஒரு இதை கொண்டாந்து கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டு போறேன். கஸ்டமர் போன் எடுக்கவே இல்லை. சப்போர்ட் டீம் கால் பண்ணா அங்க செகண்ட் ஓடிட்டு இருக்கு. பெரிய தலைவலி ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு அந்த ஃபுட்டை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரதுக்குள்ள ரூமுக்கு வரதுக்கு ஒரு 11:15 ஆயிட்டு. அதுக்கு மேலதான் இட்லி சுட்டு சாப்பிட்டேன் நண்பர்களே. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.